டிஎன் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி பேச போறோம். சனிப்பெயர்ச்சி எப்போ தொடங்கி எப்போ முடியுது, இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சார். நிச்சயமா. இப்ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம பார்க்கும்போது வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி பார்க்க போறோம். மார்ச் 6ஆம் தேதி காலை 8:26 பக்கம் வருது. இந்த சனிப்பெயர்ச்சி ஏன் ரொம்ப முக்கியத்துவம்னா, நம்ம சிறப்பு பெற்ற சனீஸ்வரர் கோயிலாக நம்பிட்டு இருக்கிற திருநள்ளாறு, காரைக்காலில் இருக்கிற அந்த திருநள்ளாறு வழிபாட்டு ஸ்தலத்தில் பண்றாங்க. குச்சனூர் அங்கேயும் சனிப்பெயர்ச்சி யாகங்கள் பண்ணக்கூடிய காலகட்டம். பொதுவா சனிப்பெயர்ச்சி நடந்தாலே வாழ்வில் பல மாறுதல் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக காலகட்டமா இருக்கு. இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன், உலகியல் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாசத்தில் நடக்கிற சனிப்பெயர்ச்சி இதுல ஒரு சூட்சம விஷயம் என்னன்னா, கிரகணங்கள் நடந்து முடிய உடனே வருகிற சனிப்பெயர்ச்சி. அப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17 சூரிய கிரகணம், மார்ச் 3ஆம் தேதி பக்கம் சந்திர கிரகணம். கிரகணமே ஆல்ரெடி ஒரு மாறுதலை கொடுத்து சனி பகவான் வரார். சனிப்பெயர்ச்சி வந்த உடனே குரு வக்கர நிவர்த்தி. ஆக சனிப்பெயர்ச்சி முழுமையாக தன் சொந்த வீச்சில் செய்ய போகிறார்னு அர்த்தம். இதுல 12 ராசிகள் ஒவ்வொரு தத்துவத்திலையும், இதுல குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்டது, குழந்தை ரீதியாக, தொழில் ரீதியாக, ஹெல்த் வைஸ், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், சொத்து சோகம் கிடைக்குமா, கடன்ல இருந்து மீண்டு வருவானா, இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் மக்கள் மனதில் நிலவிட்டே இருக்கு. அனைத்துக்கும் சனி பகவான் அருள போறார். ஏன் சனி பகவான் இவ்வளவு இதா பார்க்கிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, கிரகங்களில் ஈஸ்வர பெற்ற ஒரே ஒரு கிரகம் சனீஸ்வரன். மற்ற கிரகங்கள் இந்த மாதிரி இல்லை. சனிங்கிறது நீதிமான்க. அவர் எங்க இருக்காரோ யாருக்கு என்ன கொடுக்கணும் சமமாக கொடுக்கக்கூடியது. ஈவன் இறைவனையே சனி பகவான் சனி பிடித்த காலகட்டம் உண்டு. அதனால இது மக்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கிற சனி பகவானா இருக்குது. நிச்சயமாக இது மிகுந்த யோகத்தை நம்ம பார்க்க போறோம். எல்லாரையும் சமமா பாக்குற ஒரு ஆள்னா துலாம் ராசிக்காரர்கள் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி சார் இருக்கு? நிச்சயமாக சனிப்பெயர்ச்சி துலாம் ராசிக்கு செய்யும் யோக பலன். பொதுவா சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி குரு பலனோட ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த ராசி. அப்ப சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்க காலகட்டத்துல சப்போர்ட் ஆல்ரெடி இருக்கு. முதல்ல இந்த ராசிக்கு வெற்றி வகை சூடும் ராசி. வெற்றி வகை, ஆமா, புகழ் பெறுகிற ராசி. ஏன்னா இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தா கூட தான் கொஞ்சம் டிலே ஆயிட்டே இருந்தது. எல்லாமே ஸ்லோ டவுன். தன் மனசுக்கு நினைச்ச ஸ்பீடு பண்ண முடியல. நான் நினைச்சேன் அந்த ஸ்பீடுக்கு வரல. நான் இவ்வளவு பண்றேன் ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த இவங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்காத கால சூழ்நிலையா இருந்தது. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, நான் நினைத்தது ஜெயிக்க முடியாது, தன் எதிரிகளை வெல்லக்கூடியது. ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது எதிரிகளை வீழ்த்தும் தன்மை வந்தாச்சு. தனக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலைமை வருகிற காலகட்டம். இதுல இன்னொரு விஷயம்னா, இவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சார் வீடு கட்ட, இடம் வாங்க, சொத்து சுகம் சேர்க்க லோன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்ப ஆல்ரெடி கடனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடைக்கக்கூடியதாகும், புதுசா லோன் தேவைப்படுறவங்க லோன் கிடைக்கக்கூடியதாகும். அப்ப கடன் நல்ல கடனா வாங்கி டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இவங்களுக்கு திருமணம் தாங்க. ஏன் திருமணத்தை பத்தி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல ராகு இருந்து 5ஆம் இடத்துக்கு வேற வந்திருக்கார். ராகு வந்து மனக்குழப்பத்தை மாறி மாறி வேணும் வேண்டாம் வேணும் வேண்டாம் பல குழப்பத்தை கொடுத்தாச்சு. அப்ப தடைகள் கொடுத்த இடத்துக்கு விடைகள் கிடைக்கிற மாதிரி சனி பகவான் 6க்கு வந்தவுடனே என்ன நடக்குன்னா, ஃபர்ஸ்ட் வேலை வருமானத்தை அதிகப்படுத்துறாரு. கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுது, முடியும்னு அந்த நம்பிக்கை. அப்ப திருமணத்துக்கு ரெடி ஆயிடுறாங்க. அப்ப ஆணோ பெண்ணோ தைரியம் வந்துருது. அப்ப ஆனா ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும், உணவு பழக்க வழக்கம் கட்டுப்பாடு தேவை. சனி 6க்கு வந்தால் குடல் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சின்னது கொடுப்பார். என்னங்க நல்லதுன்னு சொன்னீங்க, நெகட்டிவ் சொல்றீங்க அப்படில. அதாவது கிரகங்கள் ஒவ்வொன்று வேலையை செய்கிறது. அப்ப இந்த ராசி இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் கவனிச்சிட்டா போதும். ஆனா மாணவர்களுக்கு தான் கோல்டன் டைம். 4ஆம் அதிபதி 6ல் வரார். குறிப்பா மெடிசன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கோல்டன் டைம். சீட் கிடைச்சிரும். நிச்சயமா மெடிக்கல் சீட்டு யாரெல்லாம் நீட் எழுதுறீங்க, ஜேஇஇ, இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அத்தனையும் கிடைக்க வாய்ப்புண்டு. இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் மாணவர்கள் போயிட்டு இருக்காங்க. சார் வேலை கிடைச்சிருமா, என் பையனுக்கு எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிம்பாங்க. இப்ப கிடைக்க வாய்ப்புண்டு. இதுல மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா அடுத்த எம்டி படிக்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. அப்ப மாணவர்களுக்கு வாய்ப்புண்டு. நிறைய பேர் வெளிநாட்டு படிக்க ஐஎல்டிஎஸ், டோஃபில், ஜிஆர்இ இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பிற மொழி சப்ஜெக்ட் வெளிநாட்டுக்கு போய் பிரெஞ்சு இந்த மாதிரிலாம் படிப்பாங்க. அவங்களுக்கு தான் கோல்டன் டைம். அப்ப என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு வெளியூர் போங்க, வேலைக்கு வெளியூர் போங்கன்னு சொல்லிட்டே இருக்கு. நிச்சயமா இந்த நேரத்துல கோல்டன் டைமா இருக்கு. பிசினஸ் சம்பந்தப்பட்டது சீக்கிரம் டெவலப் பண்ணிக்கணும். வர ஜூன் ஜூலைக்குள்ள விருத்தி பண்ணிக்கோங்க. அதற்கு மேல இவ்வளவு ஸ்பீடா இருக்காது.
ஒரு 4 மாசம் ஸ்பீடா உங்களுக்கு வாய்ப்புகள் வருது. உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஒரு மன ரீதியாகவும் திருப்திகரமா இருக்கு. ஓகே சார். பெண்களுக்கான வயதானவர்களுக்கான ஏதாவது சிறப்பு பலன்கள் இருக்கா? பெண்களுக்கு வயதானவங்க சிறப்பு பலன் இருக்கு. அதனால உடல்நலம் சம்பந்தப்பட்டதும் இருக்கு. பொதுவாக பெண்கள் யாரா இருந்தாலும் 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு பிடிமானம் வந்துடும். எப்படி அப்படின்னா 6ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீட்டை கனெக்ட் பண்றாரு. 3ஆம் வீட்டையும் கனெக்ட் பண்ணி அது மட்டும் இல்லாம 12ஆம் வீட்டு வந்துரு. ஃபர்ஸ்ட் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் வாங்க சரியான நேரம். எங்க அப்பா எங்க தாத்தா அண்ணன் கொடுப்பானா, எங்க அப்பா கொடுப்பாரா? துலாம் ராசிக்காரங்க அப்பா அம்மா யாரா இருந்தாலும் பூர்வீக சொத்து கொடுத்தாகணும். உங்க கையெழுத்து 3ஆம் வீட்டை பாக்குறாரு. உங்க கையெழுத்து அங்க பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு நகை வேணா நகையா வாங்கிக்கோங்க, இல்ல சொத்து வேணா நகை வேணாம் சொத்து வாங்க. நகையோ சொத்தோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ தனக்கு உண்டான சமமாக நடத்துகின்ற காலகட்டம் இது ஃபர்ஸ்ட். இவங்களுக்கு அதே வயதானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6ஆம் இடம்ங்கிறது இது அப்போ வியாதியை குறிக்க இடம். ரொம்ப நாளா வியாதியில் இருந்தவங்க வியாதி சம்பந்தப்பட்டதுல மீண்டு வர அப்ப இவங்க ஹெல்த் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த நேரத்தில் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுத்துட்டு சக்சஸ் ஆகும். ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுத்துன்னு அலோபதி போவாங்க. எண்ணெய் வைத்தியம், ஃப்ளவர் மெடிசன், யுனானி, சித்தா, ஆயுர்வேதம், பழமையான மருத்துவ மெடிசன்ல இவங்களுக்கு கியூர் உண்டு. குறிப்பா மூட்டு வலி மூட்டி பிரச்சனை இருக்கிறாங்க, நீ டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹார்ட், இந்த மாதிரி பல பேர் அனைத்து இதுலயும் இந்த ராசி கஷ்டப்பட்டாச்சு. அதுக்கு அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்திருக்கு. ஓகே சார். இவங்களுக்கு என்ன மாதிரி சிறப்பு கோயில்கள் இருக்கு சார்? நிச்சயமா சிறப்பு கோயில் கேட்டதுலே இருக்கு. பொதுவா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சனீஸ்வரர் கோயில் இருக்கு. இவங்களுக்கு இருக்கிற ஆல்ரெடி உலகமே தெரிஞ்சிருக்கிற அந்த கோயில் தான், அதாவது காரைக்கால்ல இருக்கிற திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் கோயில் தான். இவங்க இந்த ஏன்னா ஏன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயிலா வந்துட்டுனா சுக்கிரன் வீட்டில் சனி உச்சம் பெறுற ராசி. அப்ப இந்த ராசிக்கு இவங்களுக்கு இருக்கிற அடிப்படை கோயில் தான். இவங்க என்ன பண்ணணும்னா 6ஆம் இடத்துல வரும்போது இது வாழ்வியல் பரிகாரமா எண்ணெய் பொருட்களை தவிர்க்கணும். 6ஆம் இடம்னா வயிற்றை குறிக்கும். எண்ணெய் பதார்த்தங்களும் வயிற்றுக்கு செட் ஆகாது. எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சில கெமிக்கல் கலந்த ஃபுட்டு ஒத்துக்காது. இந்த 2 ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு இந்த ராசி தன்னம்பிக்கையோட பயணிச்சா நிச்சயமா வெற்றி உங்களுக்கு தான். ஓகே சார். ரொம்ப அருமையா சொல்லி முடிச்சிட்டீங்க. நன்றி சார். தேங்க்யூ.